அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி பௌர்ணமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடுகளில் இறைவன் எளிதில் மனம் மகிழ்ந்து நம்முடைய வீடு தேடி வந்து அருள் செய்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கும் என்பது ஐதீகம். அதனால்தான் பலரும் ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்வதையும் குலதெய்வத்தையும் வீட்டிற்கு அழைத்து படையிலிட்டு வழிபாடு நடத்துவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத பௌர்ணமியில் வீட்டிலும் கோவிலிலும் சிவ வழிபாடு, சிவ பூஜை மற்றும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் பூஜை வழிபாடும் செய்கிறார்கள். ஆடி மாத பௌர்ணமி என்பது பரம்பொருள் சிவபெருமானுக்குரிய சிவ வழிபாட்டிற்கு மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களிலும் விசேஷம் வழிபாடுகள் நடைபெறுகிறது. பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிக சிறப்பானது. அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜை செய்து வழிபட வேண்டும். அடுத்ததாக வரலட்சுமி பூஜை செய்து வீட்டில் உள்ள கஷ்டத்தை போக்கிக் கொள்ளலாம். அன்னை அன்னபூரணியின் பரிபூர்ண அருள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி என்று கிடைக்கும். பௌர்ணமி என்று ஆலயங்களிலும் வீட்டிலும் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் ஏராளமான நல்ல பலன்களை அடைய முடியும் என்பது தொன்று தொற்று வழிபட்டு வரும் மற்றும் முக்கியத்துவம். அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாற்றி பொங்கல் படையிலிட்டு வழிபட்டால் குடும்பத்தில் செல்வ வெள்ளம் பெருகும், நிம்மதி குடிகொண்டு இருக்கும், மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும். அடுத்ததாக கணவன் இணையிடையே ஒற்றுமை மேலோங்கி நிற்கும். ஞான கடவுளாம், அதாவது கல்வி கடவுளாம் ஸ்ரீ ஹயகிரிவர் அவதரித்தது ஆடு பௌர்ணமி என்கிறது புராணங்கள். எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஹயகிரிவரை வழிபடுவதால் அஞ்ஞானம் நீங்கும். அதாவது வழிபடுவதால் அஞ்ஞானம் நீங்கும். குழந்தைகள் கல்வியில் ஜொலிப்பர், கல்வி ஞானம் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழலாம். அதாவது ஹயகிரிவரை வழிபட்டால் மகிழ்ச்சி நிறைந்து அடுத்ததாக லக்ஷ்மி தேவி உங்களுடன் குடிகொள்வாள் என்பது இந்த ஆடி பௌர்ணமியின் முக்கியத்துவம். ஆடி பௌர்ணமியில் பெண்கள் அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி தவழும், தரித்திரம் விலகும் என்பது ஐதீகம். ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அதிகாலையிலேயே, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி உள்ள நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து உணவேதும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி, குறிப்பாக 5 முக விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. அடுத்ததாக சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது இன்னும் சிறப்பு. மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாற்றி சிகப்புக்குள் ஆவாகனம், அதாவது ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. முதலாவதாக கணபதியை வணங்கிவிட்டுத்தான் அடுத்த பூஜை எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டும். ஆடி பௌர்ணமி தினத்தன்று அம்பிகைக்கு பாலாபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்து மிக அற்புதமான பலன்களை பெற முடியும். பின்பு நைவேத்திய பிரசாதத்தை கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழிபடுவதால் குழந்தை பேறு கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். வியாபாரங்களில் எளிதில் நல்ல பணவரவு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். முக்கியத்துவம் புரிந்த இது ஆடி பௌர்ணமியில் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வியாபாரங்களில் எதிர்ப்புகள் நீங்கி லாபங்கள் பெருகும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி பெருகும். ஆடி பௌர்ணமியில் முழு நேரத்தில் எழுந்து முழு நிலவு நிறைய பெறும் நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் சுபிட்சம் ஏற்படும். மாலையில் அம்பாளுக்கு பூஜை செய்து பால் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்வது வழக்கத்தில் இருக்கிறது. வரலட்சுமி பூஜை காலையிலும் மாலையிலும் செய்து வந்தால் கண்டிப்பாக செல்வத்தில் குளிப்பர். சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தருகிறது. மாலையில் சந்திர வழிபாடு செய்வதும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி நிம்மதி அடையச் செய்வார். மற்றும் மனோகாரகரான சந்திரன் பகை நோய் நீங்கும், கடன் தொல்லை கண்டிப்பாக விலகும், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இந்த ஆடி பௌர்ணமியில் வழிபாடு செய்தால் முக்கியமாக ஹயகிரிவரையும் மகாலட்சுமி தேவியையும் சிவபெருமானையும் அம்பாளையும் இன்றைய நாட்கள் கண்டிப்பாக வழிபட்டால் அவர்களுடைய அருள் பெற்று மகிழ்ச்சியுடன், அதாவது அறிவு பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்பது
ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.